₹1000 மேலேயே வந்து பேமெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் வெறும் சேவை மனப்பான்மையை ஒரு முக்கியமாக கொண்டு, அதுவும் இல்லாமல் மதுரை கமாடிட்டி ட்ரேடர் அண்ட் வெல்ஃபேர் அசோசியேஷனோட தலைவர் ஞானஸ்கந்தன் சார் அவருடைய நட்பிற்கும் அன்பிற்கும் கட்டுப்பட்டு இங்கே வந்திருக்காங்க. அது இல்லாமல் பாருங்கள், இன்றைக்கி முழுவதுமே அவர் நம்ம கட்டி போட்டு வச்ச மாதிரி வச்சு அவரை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு பண்ணிட்டோம். மேடையில் ஏறி நின்று அவரும் எந்த சோர்வையும் முகத்தில் காட்டாமல் ரொம்ப இன்முகத்தோடு அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வித்தைகளையும் நமக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஒரு அருமையான வாய்ப்பை நிச்சயமாக நழுவ விடாமல் நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ சார்கிட்ட மைக்கு கொடுத்துடுறேன். சாப்பிட்டு நல்லா ஹாப்பியாக தூங்கலாம் மாதிரி இருக்கா? நீங்கள் எப்படி ரெசிப்ரோட் பண்ணுறீங்களா அது இருந்த மாதிரி நான் வந்து கோ இன் டெப்த். ஓகே, ஸோ செவிக்கு உணவு இருந்தது, செவிக்கு உணவு இல்லாத போது பசிக்கு உணவு கிடைச்சது, பசிக்கு உணவு முடிஞ்ச உடனே மறுபடியும் செவிக்கு உணவு. ஸ்லோவாக தான் போகிறோம், கரெக்டாக எடுத்துங்க. ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம ஜேர்னியில் 3 முடிச்சிருக்கோம். 1 ஐடியா, ட்ரீம் அண்ட் ஆக்ஷன். ஓகே, பேலன்ஸ், ஹேபிட் அண்ட் கேரக்டர். இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஹேபிட் இருக்கும். சில பேர் வந்து சொன்ன உடனே கேட்டுருவாங்க. சில பேர் அவர் என்ன சொல்றது நம்ம பார்ப்போம், நம்மளது தான் நமக்கு சரியாக வரும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிட்டு முடியாத போது திருப்பி பண்ணுவாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க இந்த கிராமத்துலாம் சந்தை நடக்கும், நீங்களாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதுவும் மெயினாக அந்த மாட்டுக்கு சந்தை வச்சுருப்பாங்க. அந்த மாட்டு சந்தையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விவசாயியும் அப்பப்போ போய் செக் பண்ணிப்பாங்க. எப்படி வந்து அந்த டிபி அக்கௌண்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத வந்து ஃபோன் பண்ணி கேட்டுப்பாங்களோ, இல்லை லாகின் பண்ணி உள்ள எவ்வளோ இருக்குது, இல்லை போர்ட்ஃபோலியோவில் டிமார்ட்டில் வந்து ட்ரேடில் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்குற மாதிரி அவர் என்ன பண்ணுவார், அவர் மாட்டை ஓட்டிகிட்டு போய் அங்கே சந்தையில் கட்டிடுவார். அந்த மாடு படுத்துரும். அந்த மாட்டோட வாழை வந்து லேசாக தொட்ட உடனே அது எழுந்திருக்கணும். அது எழுந்திருந்தா அது அலர்ட்டாக இருக்கு. அதை முறுக்கி விட்டு எழுந்துக்கலன்னு வச்சுங்க, அந்த மாடு சோம்பேறி அப்படின்ட்டு அந்த மாட்டுக்கு வந்து ப்ரைஸ் குறைஞ்சிடும். அவர் என்ன பண்ணுவாராம், அட்லீஸ்ட் ஒரு 3 மாதத்துக்கு ஒட்டுப்பது மாதிரி போயிட்டே இருப்பாராம். எதுக்குனாக்க அவரோட மாடை பற்றி அவர் ஜட்ஜ் பண்ணுறதை விட ஒரு நடுவர் மூலியமா ஜட்ஜ் பண்ணும்போது அது சரியா இருக்கா இல்லையா, அதை வச்சுக்கணுமா வேணாமா, இல்லை கொடுத்துட்டு வேற வாங்கிக்கணுமா அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்காக அது மாதிரி பண்ணுவாராம். ஸோ அது மாதிரி எதுக்கு இந்த கதையை சொல்றேன்னாக்க, இந்த ஹேபிட்ல மெயினா வந்து நம்ம அந்த தொட்ட உடனே நம்மளோட அலர்ட்னஸ், முதல்ல சொன்னேன் இல்லையா, நம்ம பாக்கெட்ல இருந்து பைசா எடுக்கிற மாதிரி மார்க்கெட்ல M2M, மார்க் டு மார்க்கெட், இது வந்து எந்த லெவல்ல வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுது, அதை வச்சுதான் நீங்க வந்து குட் ட்ரேடரா, பேட் ட்ரேடரா, ஆவரேஜ் ட்ரேடரா, புவர் ட்ரேடரான்னு நிரூபிக்க முடியும். ஸோ இந்த ஹேபிட்டை எப்படி நம்ம கொண்டு வர முடியும்? அதே அந்த மாடு 2வது பண்ற ஜேஷ்ட பண்ற மாதிரி இருந்தோம்னு வச்சுங்க, நம்ம ட்ரேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா சொல்றத வந்து நம்மளால வந்து எஃபெக்டிவா எடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியலன்னா அதை பண்றதை விட பண்ணாம இருக்கிறது தான் பெட்டர். இந்த குட் ட்ரேடர், புவர் ட்ரேடர் ஆர் பேட் ட்ரேடர், அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ட்ரேடிங் ஆக்டிவிட்டி அப்படின்னாலே உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரெண்ட்னு முதல்ல சொன்னோம்ல, எல்லாம் பிணைஞ்சிருக்கு. இந்த ட்ரெண்டுங்கிறதே பார்த்தீங்கன்னா it will be only a fraction of seconds or fraction of minute, அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. இதை வந்து நாங்க ட்ரெண்டும்போம். ஜென்ரலா பார்த்தீங்கன்னா
இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் இதை வந்து டிப்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா? இப்போ வந்து உங்களுக்கு கோல்டு வந்து வாங்குன்னு சொல்லியிருப்பாங்க, இல்லை வந்து க்ரூடு வித்துருன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிப்பு வரும், யாரோ ஜெனரேட் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட ஆரிஜின் எங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ? தெரியாது. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு வருது, ஒய்லேருந்து இசட்டுக்கு வருது, இசட்லேருந்து இப்படி போயிட்டே இருக்கு. ஸோ அந்த ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செகண்ட்லேருந்து ஒரு நிமிஷத்துல தான் இருந்திருக்கும். இந்த டிப்ஸ் அல்லது ட்ரெண்டோட ஆரிஜின் 30 seconds to 1 minute. அதோட முடிஞ்சு போச்சு. சொல்லுவாங்கல்ல கிராமத்துலாம், பெருங்காயம் வச்ச பாண்டம் அப்படிம்பாங்க. அந்த பெருங்காயத்தை வச்ச அந்த டப்பாவை திறந்தீங்கன்னா அந்த வாசம் வந்து இருந்துட்டே இருக்கும். அந்த வாசனையை வச்சு அதுல பெருங்காயம் இருந்ததுன்னு கண்டுபிடிப்போம் இல்லையா? அது மாதிரி அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் அது வந்து பல லட்சம் மக்களை நோக்கி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை வச்சு அவங்க வந்து அது சரி சரின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்பிக்கையில அதை பண்றாங்க. பண்ணும் பொழுது அந்த நம்பிக்கை சரியா இருந்ததுன்னா பலன் கிடைக்கும், நம்பிக்கை சரியா இல்லைன்னா நஷ்டமாகும். ஸோ அதனால இந்த டிப்ஸ் அப்படிங்கிறது நத்திங் பட் ட்ரெண்ட். தயவு செஞ்சு உங்களுக்கு டிப்ஸ் வந்தா உடனே அதை பிளைண்டா பண்ணாதீங்க. அது வந்து யாருக்கிட்ட இருந்து வந்திருக்குங்கிற சோர்ஸும் ரொம்ப முக்கியம். அவங்க ரிலையபிள் சோர்ஸா, அவங்க சரியா அந்த டிப்ஸை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத பார்க்கணும். ஒண்ணு. இரண்டாவது, அவங்க கொடுத்துருப்பாங்க செல் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு கோல்டே கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த இடத்துல விற்கணுமா விற்கக்கூடாதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஓகே, இந்த பஸ்ல வழி சொன்னல, வழின்னு போட்டிருப்பான், எங்கெங்க எந்தெந்த வழியா போய் எந்த ரூட்ல போய் முடியுதுன்னு. அதே மாதிரி இந்த செல் கோல்டு அப்படின்னு அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கிற வழி சரியா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கு என்னெல்லாம் பார்க்க முடியும்? அன்னைக்கு என்ன ஹை போச்சு, என்ன லோ போச்சு, ஒரு வாரத்தில் அது எப்படி இருந்தது, ரியலா வந்து அந்த லெவல்ல அது இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அது பார்க்காம கரெக்டா வந்து அதுவே வந்து அந்த லெவல்ல இருந்து அது ஏறுற மாதிரி இருந்துச்சுங்க, அந்த இடத்துல அடிச்சிருப்பீங்க. அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் ஏறி இருக்கும். சார் அவர் டிப்ஸ் கொடுத்தாரு, அது பண்ண எனக்கு 300 ரூபா நஷ்டம் ஆயிடுது அப்படின்னு. அதனால தயவு செஞ்சு இந்த டிப்ஸ் அல்லது ட்ரெண்டுங்கிறது வந்து டிப்ஸுங்கிறது ரொம்ப ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் தான் இருக்கும். அந்த மொமெண்டம், அந்த மொமெண்டம்ல நம்ம வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்கு. சில சமயம் அந்த மொமெண்டம் வந்து 20 பாயிண்ட் கொடுக்கும். ஈவன் கோல்டு எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் அந்த மொமெண்டம் வந்து 100 பாயிண்ட் கொடுக்கும். அந்த 100 பாயிண்ட்ல நம்ம 30 பாயிண்ட் எடுக்கிறோமா 50 பாயிண்ட் எடுக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். ஸோ அதனால இந்த ஹேபிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹேபிட்டை பொறுத்தவரையிலையும் உங்களுடைய மார்க் டு மார்க்கெட் நீங்க எப்படி பண்றீங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் கார்டு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி சில பேர் பாத்தீங்கன்னா காலையில 9:15 ஈக்விட்டி மார்க்கெட்லயும் 10 மணிக்கு கமாடிட்டி மார்க்கெட்லயும் போட்டிருப்பாங்க ஆர்டரை. போட்டு பண்ணிட்டு ஒரு 5 மணி நேரம் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ப்ராஃபிட் வந்திருக்கும், இல்லைன்னா லாஸ்ட்ல புக் பண்ணி வருவாங்க. அது வந்து ட்ரேடே இல்லை. இன்ட்ராடே அப்படின்னா உங்களுடைய ட்ரேடு வந்து ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ள அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சு உங்களுக்கு கையில பணம் வந்திருக்கணும், இல்லை நீங்க பணத்தை விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு அது வந்து டிராவல் ஆச்சுனாலே ஸோ நோ மொமெண்டம். மொமெண்டம் இல்லை, அதில் போய் குத்தினா என்ன ஆகும்? நம்ம கை தான் வலிக்கும் இல்லையா? ஒரு ஸ்ட்ராங்கா ஒருத்தர் நிற்கிறாரு, அவரை போய் குத்தின தூண்ல போய் குத்தினா என்ன ஆகும்? நம்ம கை தான் உடையும். அது மாதிரி மொமெண்டம் இல்லை, அதில் போய் பண்ண என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ண முடியாது, அது அப்படியே தான் இருக்கும். அதனால when you want to be a good trader, the execution, முதல்ல சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ரைட் என்ட்ரி, அந்த எக்ஸிகியூஷன் வந்து அதிக நேரம் இருக்காது. நீங்க திருப்பி உங்களுடைய புத்தகத்தை போய் எடுத்து பாருங்க, நீங்க என்னென்னைக்கெல்லாம் பணம் பண்ணிருக்கீங்களோ அந்த ட்ரேடு எத்தனை நிமிஷத்துல ஆயிருக்கு, எவ்வளவு நேரத்துக்குள்ள பண்ணிருக்கீங்கிறத பாருங்க. இன்ட்ராடே பொறுத்தவரையிலையும் எவ்வளவு சீக்கிரம் அதுல இருந்து நீங்க வந்து எக்ஸிட் ஆறீங்களோ அதுல நிறைய பணம் பண்ணிருப்பீங்க. எவ்வளவு நேரம் லேட்டா பண்றீங்களோ அதுல குறைஞ்ச பணம் பண்ணிருப்பீங்க, இல்லைன்னா பணத்தை விட்டுருப்பீங்க. ஸோ அதனால இந்த ஹேபிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த மார்க் டு மார்க் அப்படிங்கிறதுல வந்து நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ இந்த ட்ரெண்டை
கேப்சர் பண்ணி எவ்வளோ நேரத்தில் நீங்கள் உள்ளே போயிட்டு வெளில வரீங்களோ அதில் தான் யூ ஆர் கிளாசிஃபை as a குட் ட்ரேடர் ஆர் புவர் ட்ரேடர் ஆர் ஆவரேஜ் ட்ரேடர். ரெண்டாவது, இது வந்து ரைட் என்ட்ரி அண்ட் எக்ஸிகியூஷன் பார்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு ஒரு ஆள் பொசிஷன் எடுத்திருப்பாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து 10,000 ரூபாய் எம்டிஎம் லாஸ் பண்ணியிருப்பாரு. இன்னொருத்தர் 50,000 ரூபாய் பொசிஷன் எடுத்திருப்பாரு. இவரு 500 ரூபாய் லாஸ் பண்ணியிருப்பாரு. இதுல யாரு வந்து பெஸ்ட் ட்ரேடர்? 50,000 ரூபாய் பண்ணி 500 ரூபாய் விட்டவர். ஏன்? அவரோட பர்சன்டேஜ்ல அவருடைய எண்ணங்கள், அவர் எடுத்துக்கூடிய டெசிஷன் என்ட்ரி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்டோட சிங்க்ரனைஸ் ஆயிருக்கு. ஸோ முதல்ல எடுத்தவருடைய என்ட்ரி மார்க்கெட்டோட சிங்க்ரனைஸ் ஆகல. அது போல உங்க என்ட்ரி மார்க்கெட்டோட சிங்க்ரனைஸ் ஆகாத பொழுது நீங்க அதை வந்து பண்றது வந்து தவறு. அப்ப நீங்க எங்க தப்பு பண்றீங்க, அந்த தவறுகளை எப்படி நம்ம வந்து திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ த ஹேபிட் இஸ் ஆல்சோ மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ பணம் பண்றதுக்கு எல்லாமே தேவை, இதுவும் ஒரு இன்கிரிடென்ட். இந்த இன்கிரிடென்ட் நீங்க பண்ணும் பொழுது பெட்டர் ட்ரேடர்னா நீங்க உங்களத போய் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எவ்வளோ சீக்கிரம் நீங்க என்ட்ரி எக்ஸிட் ஆறீங்களோ அதில் வந்து ஒரு பெட்டர் ரேட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி when the entry is right, your exit will be fast. When the entry is wrong, it will prolong for a long period. ஸோ அதை மாதிரி ஆகும் பொழுது ரொம்ப நேரம் வைத்துக் கொள்வதை தவிர்த்து கட் பண்ணி விட்டு வேற பொசிஷன் எடுத்து பண்றது பெட்டரா இருக்கும். இது வந்து சிம்பிளா வந்து சொல்லிடலாம், ஆனா அது பண்ணும் பொழுதுதான் உங்களுக்கு வந்து அந்தந்த இடத்துல வந்து நிறைய தடைக்கல்கள் போல தடங்கள் வரும். அதெல்லாத்தையும் தூக்கி விட்டேறியணும். அதுக்கு யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட். வேற எதுவுமே இல்லை, நம்ம மைண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணாதான் பண்ண முடியும், இல்லையா? ஸோ இப்போ இங்கே உட்காந்து இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும், நீங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணாதான் உட்கார முடியும். இல்லைன்னா உட்காந்தாலும் ஒன்றும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர் யுவர் மைண்ட் வித் வாட் யூ எக்ஸாக்ட்லி வாண்ட். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தவறே கிடையாது. அதுக்கு உண்டான நடைமுறையில் வந்து செயல்முறைகளை வந்து நீங்கள் மாற்றி காமிக்க வேண்டும். இது வந்து இது எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் யங்கர் ஜெனரேஷன் ஆல்சோ. உங்கள் வீட்டில் உங்களுக்கு பசங்க வந்து இதை பார்க்கும்பொழுது, நீங்கள் பண்ணுறதை பார்க்கும்பொழுது அவங்களும் வந்து டிசிப்ளின்டாக இருப்பாங்க. அதேமாரி எல்லாருமே உங்கள் பசங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸை பற்றி சொன்னேன், 30% தான் இருக்குது, 70% இல்லைன்னு சொல்லிட்டு. ஈவன் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அவங்க பேரில் ஓப்பன் பண்ணுங்க. போகும்போது பேங்க் அழிச்சிட்டு போங்க. எப்படி செக்கை வந்து டெபாசிட் பண்ணணும், ஆன்லைனில் வந்து எப்படி, எல்லாமே சொல்லிக் கொடுங்க. தவறே கிடையாது. ஏன்னா they would like to know எல்லாம் எப்படி நடக்குதுன்னு தெரியணும். அதேமாரி சேவிங்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். சேவிங்ஸ்னா ஸ்டாக் மார்க்கெட்லையும் கமாடிட்டி மார்க்கெட்லையும் பண்ணுறது ஒன்று இல்லை. அவங்களுக்கு வந்து தெரிய வேண்டியது என்னன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட்னு இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு இருக்கு, இன்சூரன்ஸ்னு இருக்கு, இடிஎஃப்னு இருக்கு, ஈக்விட்டி மார்க்கெட் இருக்கு, இதை தவிர கமாடிட்டி மார்க்கெட்னு இருக்கு. இது எல்லாத்தையும் பற்றி ஓவராலாக வந்து அவங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சின்னதாக அந்த ரெக்கரிங் டெபாசிட், ஹவு த ரெக்கரிங் டெபாசிட் ஒரு ரிட்டர்ன் கிடைக்குது, ஒரு 3 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு. அவங்க அதுக்காக வந்து ஃபைனான்ஸ் படிக்கணும், சிஏ தான் போகிறவங்க தான் கற்றுக்கணும் இல்லை, எல்லா குழந்தைகளும் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து எஜுகேட் பண்ணணும். நீங்கள் அது மாதிரி எஜுகேட் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு வந்து ஒரு லெவல் வரும் பொழுது எப்படி எப்படி எதை செய்யணுங்கிறது வந்து சரியாக தெரியும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அதனால வந்து இது வந்து நான் அவங்க தெரிஞ்சுக்க வேண்டாம், இது என்னமோ ஒரு தவறான விஷயம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே சரியான விஷயங்கள் தான் நீங்கள் செய்றீங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் தெரியணும். அது மாதிரி சொன்னேன் இல்லையா, டோன்ட் கெட் மேரிட் வித் ஸ்டாக்ஸ் ஆர் கமாடிட்டி. என்ன பணம் பண்றீங்களோ ப்ராஃபிட்டை வெளில எடுங்க, அதை கொண்டு போய் வீட்டில் கொடுங்க. they will also be happy. அதை விட்டுட்டு திருப்பி அதையே எதையோ பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்றேன்னே தெரியாது. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். அதனால இந்த எம்டிஎம்ல வரக்கூடிய ப்ராஃபிட்டை தயவு செஞ்சு வெளில எடுங்க. ஸோ இப்போ எம்டிஎம்ல ஒரு 2000 ரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குன்னா நீங்க வந்து அது 15 நிமிஷத்துலேயே பண்ணி முடிச்சிடுறீங்க. என்ட்ரி ஆன 15 மினிட்ஸ் அந்த பணத்தை பண்ணிடுறீங்க. அப்புறம் போர் அடிக்குது, என்ன பண்றது, சும்மா உட்காருங்க. சும்மா இருக்க கத்துக்கணும். பங்குச்சந்தையோ பொருட்சந்தைக்கோ வந்தா
சும்மா இருக்க கத்துக்கணும். நீங்க சும்மா இருந்தாதான் பணம் பண்ண முடியும். கையை அடிச்சுக்கிட்டே என்னால வந்து ஒரு ட்ரேட் போட முடியலன்னா என்னால உட்கார முடியல சார் ஆடுதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா when you know how to sit idle then only you will make money. ஓகே, ஸோ இந்த 2000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, ஆனா உட்கார முடியல, நோ ப்ராப்ளம், யூ ட்ரேட். ஆனா என்ன பண்ணணும், இந்த 2000 ரூபாயில 10% லாஸ் வரலையும் நீங்க வந்து அலோவ் பண்ணிக்கலாம் உங்க மைண்ட்ல. அடுத்த ட்ரேட் பண்றீங்க, 200 ரூபாய் நஷ்டமா க்ளோஸ் பண்ணிட்டு அதோட உட்காந்து வாட்ச் பண்ணுங்க. அதுக்கு மேல பண்ணவே பண்ணாதீங்க. அப்பதான் நீங்க பண்ணிருக்கக்கூடிய பணத்தை உங்களுடைய பேக் ஆஃபீஸ் பேக் எண்டுக்கு வரும். இல்லைன்னா எதையுமே நீங்க பார்க்க முடியாது. அடுத்ததுல பண்ணுவோம் போனீங்கன்னா போயிட்டே இருக்கும். ஸோ கிரியேட் அண்ட் கல்டிவேட் திஸ் கைண்ட் ஆஃப் ஹேபிட். புரியுதா? ஸோ ட்ரேடர்னா யூ ஷுட் பி அட்லீஸ்ட் குட் ட்ரேடர் ஆர் ஆவரேஜ் ட்ரேடராக இருக்கணும். புவர் ட்ரேடராக இருக்கக்கூடாது, பேட் ட்ரேடராக இருக்கக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, சார் நான் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் ட்ரேட் பண்ணேன் சார் அப்படிமா. எவ்வளோடா விட்ட அப்படின்னு கேட்டாக்க 20,000 ரூபாய் போச்சு அப்படிமா. இஸ் நாட் ஏ குட் ட்ரேடர். 1 கோடி ட்ரேட் பண்ணி வெறும் 1000 ரூபாய் மிஸ் பண்ணியிருப்பான். இஸ் எ குட் ட்ரேடர். ஏன்னா அவனுடைய மைண்ட் சிங்க்ரனைஸ் பண்றதும் மார்க்கெட் சிங்க்ரனைசேஷனும் மேட்ச் ஆகி வருதுன்னு அர்த்தம். அத மாதிரி வந்ததுன்னா உங்களால சமாளிச்சு மேல வர முடியும். ஸோ யூ ஆர் கம்மிங் நியர் டு த பாயிண்ட் ஆஃப் த ரைட் என்ட்ரி. ஸோ அந்த கேப் அதிகமாக போக யூ ஆர் நாட் இன் டு த ரைட் என்ட்ரி. ஸோ அதுதான் ஹேபிட். ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் இட் ப்ராப்பர்லி. பணம் வரலையா சும்மா இருங்க. அன்னைக்கு ட்ரேட்ல தப்பாயிடுச்சா கட் பண்ணி விட்டுட்டு வெயிட் பண்ணி பார்த்து கரெக்ட் என்ட்ரி வந்ததுன்னா பண்ணுங்க. இல்லைன்னா ஜஸ்ட் அப்சர்வ். இந்த வாட்ச் பண்றது வந்து ரொம்ப கஷ்டமான வேலை. ஆனா அதை வாட்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களால ஒரு கிளாரிட்டி கிடைச்சு எப்படி அந்த அர்ஜுனா வந்து அந்த ஒரு புள்ளியை வச்சு அடிச்சாலும் அந்த மாதிரி அடிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ஹேபிட்ல வந்து யூ ஹாவ் டு கார்லேட் வித் த ரைட் என்ட்ரி. ஸோ என்ட்ரி லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்ஸ் யூ காட் த ரைட் என்ட்ரி யூ கேன் எக்ஸிட் வித்தவுட் டைம். ஸோ அதை மாதிரி டெய்லி ட்ரேட் பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிற யாரும் எந்த விதமான சட்டமும் கிடையாது. டெய்லி 1 கோடி ரூபாய் பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிற சட்டமும் கிடையாது. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. சில பேர் வந்து நான் வந்து புரோக்கர் ஆஃபீஸில் வந்து பெரிய ஆள்னு காமிக்கணும் அப்படிங்கிறது தேவையில்லாமல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 நாளில் காணப்படுவாங்க. அது தேவையே இல்லை. நீங்க வல்லவரா இல்ல வலிமை மிக்கவரா அப்படின்னு யாருக்கும் தேவையில்லை. உங்களுக்கு அல்டிமேட்டா உங்க பாக்கெட்ல எவ்வளவு பணம் சேருது. இன்னைக்கு ட்ரேட் பண்ணோம், ஐம் கெய்னிங் அரௌண்ட் 3,000-4,000 rupees. That's all. You happily thank everybody and then go. திருப்பி வந்து டெய்லி யூ தேங்க் பீப்புள் தோஸ் ஹூ ஹவ் given a good opportunity to you. அது வந்து இன் அதர் வேர்ட்ஸ் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு வந்து அது வந்து ப்ராஃபிட் கொடுத்துட்டே இருக்கும். நீங்க தவறா செல்லும் பொழுது கூட ஏதோ ஒரு லெவல்ல வந்து உங்களோட இன்ட்யூஷன்ல அது வந்து கரெக்டா மாறும். Then character. So this is the essence of excellent trader or investor. இந்த கேரக்டருக்கு ஒரு 2 சின்ன குட்டி கதையை சொல்லிட்டு அது உள்ளுக்குள்ள போலாம். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் வச்சிருப்பாங்க. மரம் யாரோ வச்சிருப்பான். நம்ம நிழலாச்சுன்னா என்ன பண்றோம், அந்த வெயில்ல போது நிழலுக்கு போய் அங்கே போய் ஒதுங்குறோம். யார் வச்சாங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா அந்த மரத்தோட நிழல் வந்து நமக்கு உபயோகமா இருக்கு இல்லையா? ஒரு 10-15 வருஷம் முன்னாடி யாரோ வச்சிருப்பாங்க. அவன் இருக்கானா இல்லையான்னு தெரியாது. ஆனா அதை நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கிறோம். ஸோ அந்த அது போல 2வது கதையை எடுத்தோம்னாக்க மகாபாரதத்தில் அதே மாதிரி துரியோதனன் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே கெட்டதா இருக்கும். அவன் வந்து எல்லாமே குறுக்கு வழியில பண்ணணும்னு பார்ப்பான். துரியோதன்ட்ட கேட்பான், அவன் வந்து திருதராஷ்டிரன் கேட்பான்,
இந்த மாதிரி நான் எப்படி வந்து எங்கிட்ட வந்து பணம் இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா பேரும் புகழும் வரலையே, குறுக்கு வழியில் எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. குறுக்கு வழியில் எதையும் சம்பாதிக்க முடியாது. அதுக்கு உன்னுடைய கேரக்டர் சரியா இருக்கணும். உன்னுடைய கேரக்டர் சரியா இருந்தால் தான் மற்றவங்க வந்து அதை அங்கீகாரம் பண்ணுவாங்க, அங்கீகாரம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து அவன் வந்து அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டா என்ன சொல்லுவான்னு கேட்டிங்கனாக்க, அவன் சொல்றது வந்து உன்னுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள். பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது இயற்கையும் அதற்கு உனக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிற ஒரு அறிவுரையை கொடுப்பான். ஸோ அந்த கடைசியில் அவன் வந்து யுத்த காலத்தில் வந்து அவன் இறக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கையும் பஞ்சபாண்டவர்களுக்கு வந்து உபயோகம் செய்தது. அதனால தான் வந்து அவனை வந்து அழிக்க முடிஞ்சது. அதனால நம்மளுடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற்போல் நமக்கு இயற்கையும் உதவி செய்யும். ஓகே, இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 கேரக்டர் பார்க்கிறோம். கேரக்டர் டு த இண்டிவிஜுவல் அண்ட் கேரக்டர் டு த கம்பெனிஸ் அண்ட் கமாடிட்டிஸ். கேரக்டர் டு த இண்டிவிஜுவல் என்ன? நமக்கே நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கணும். நம்மளால எதெல்லாம் பண்ண முடியும், எதெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறது தெளிவா தெரியணும். மேடம் சொன்னாங்க காலையில, நான் வந்து எக்ஸ்ட்ரா பொசிஷனே எடுக்க மாட்டேன், எங்கிட்ட 50,000 ரூபா இருந்ததுன்னா 2 லட்சம் கொடுப்பாங்க, ஆனா நான் 2 லட்சம் பண்ண மாட்டேன், 50,000 ரூபாய்க்கு தான் வந்து பண்ணுவேன் நாங்க. ஸோ அதே மாதிரி உங்களால எதை பண்ண முடியும், எதை பண்ண முடியாது என்பதனை சரியாக வழிவகுத்துக்கணும். அதே மாதிரி ஆஸ் எ டிசிப்ளின்டு இன்வெஸ்டர், ஆஸ் எ டிசிப்ளின்டு ட்ரேடரா பண்ணணும். ஸோ அதுக்கு உண்டான வழிமுறைகளை நீங்களே வகுத்துக்கணும். இதெல்லாம் வேற யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யூ ஹேவ் டு டூ இட் யுவர் செல்ஃப் ஆஸ் எ செல்ஃப் அனாலிசிஸ். எதெல்லாம் பண்ணினா என்னால் லாபம் ஈட்ட முடியும், எந்தெந்த இடத்துல நான் தவறு செஞ்சிருக்கேன், அதனால எனக்கு எவ்வளவு வந்து நஷ்டம் ஏற்பட்டது, இந்த நஷ்டம் வந்து எப்படி நான் வந்து தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க வந்து ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வெளில வரலாம். அதே மாதிரி இதை ஒரு கம்பெனிக்கு நம்ம ஒரு அனாலிசிஸ் எடுக்கிறோம்னு வச்சுங்களேன், எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற பொழுது ஒரு 5 கீ எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அதனுடைய கேரக்டர் எடுக்கிறோம்னா என்னெல்லாம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க, ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிசினஸ், நார்மலா இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னாக்க, நிறைய பேர் எல்லாரும் பிரைஸை பார்ப்பாங்க. இந்த கம்பெனி வந்து விலை அதிகமா இருக்கு, இதை வாங்கக்கூடாது அப்படிம்பாங்க. இல்லைன்னா இந்த கம்பெனி வந்து விலை கம்மியா இருக்கு, இதை வாங்கலாம், நிறைய வாங்கலாம், நிறைய லாபம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அது மாதிரி பண்ணவே கூடாது. பிரைஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷன் தான். நமக்கு வந்து உடல்நிலை சரியில்லைங்கிறத வந்து தெர்மாமீட்டர் மூலியமா டெம்பரேச்சர் தான் பார்க்குறோம். ஆனால் அந்த டெம்பரேச்சர் கியூர் என்ன? ஒன்லி ஃப்ரம் த மெடிசன், ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறோம், இல்லைன்னா நாட்டு வைத்தியத்தில் எடுத்து சரி பண்ணிக்கிறோம் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு கம்பெனின்னு எடுத்தீங்கன்னா கம்பெனி ஷேர் பிரைஸை வச்சு அந்த கம்பெனி நல்ல கம்பெனி கெட்ட கம்பெனின்னு சொல்ல முடியாது. ஒரு கம்பெனி எடுக்கிறீங்கன்னா அதோடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் ஃபார் லாங் டேர்ம். இப்போ உங்களுக்கு காலையில உதாரணம் சொன்னேன், கால்கேட், தென் ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளாக இருக்கிற கம்பெனிஸ். அதே மாதிரி பிஎஸ்சி செக்டார்ல பார்த்தீங்கன்னாக்க பேங்கிங் செக்டார். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம்ல இருக்கக்கூடிய கம்பெனிகள் வந்து அவங்களுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் த பிசினஸ் எப்படி இருக்குங்கிறத அந்த கேரக்டர் தான் பார்க்கணும். டே பை நைட் ஆபரேட்டர்ஸ், ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்தது, இப்பயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னாக்க அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஆஸ்திரேலியாலேருந்து ஒரு இன்வெஸ்டர் வந்தான். அவன் வந்து என்ன பண்ணான், அதை வந்து 1200 ரூபா 1300 ரூபாய்க்கு அந்த ஷேர் வாங்கினான். அதுக்கு முன்னாடி வரலையும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சேல்ஸும் கம்மி, ப்ராஃபிட்டும் கம்மி. திடீர்னு காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த டெலிகாம் மினிஸ்டர் வந்து அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒரு ஆர்டர் கொடுத்து அவரும் அது உள்ளுக்குள்ள பூந்து விளையாடி அந்த ஷேரை ஏற்றி அவன் தலையில 1200 ரூபாய்க்கு கட்டினாங்க. அவன் என்ன பண்ணா, அவன் நார்மலா ஒரு 5 years ஒன்ஸ் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் செல்வானா. அங்க போயிட்டு அந்த எக்கானமி எப்படி இருக்கு, அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறது அவனுடைய ஒரு ஜெனரல் ஒரு மேனேஜ்மெண்ட் வியூ.
அவன் வந்து இங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டான், கிட்டத்தட்ட ஒரு 200-300 கோடி ரூபாய்க்கு 1200 1300 ரூபாய்க்கு ஷேர் வாங்கி போட்டு போயிட்டான். அவன் எல்லாம் முடிச்சு அவனுடைய ஓன் பிளேஸுக்கு போயிட்டு என்ன பண்ணிருக்கான், உடனே போய் எல்லாத்தையும் ஒரு ஸ்டாக் டேக்கிங் மாதிரி எந்தெந்த கண்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணினது எந்த அளவுக்கு இருக்கு, வெதர் பிளஸ் ஆர் மைனஸ் 10% ஆர் எப்படி இருக்கு அப்படின்னு. இது 1200 ரூபாய்க்கு வாங்கினது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 700-800 ரூபாய்க்கு இருந்திருக்கு. ஸோ 400 ரூபாய் குறைஞ்சிருக்கு. உடனே என்ன சொன்னா, ஏன் இது 400 ரூபாய் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், ஏன்னா கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவன் எதுவுமே பார்க்கல. ஸோ நார்மலா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க தே ரெஸ்பெக்ட் மோர் ஃபார் த கவர்மெண்ட் பீப்புள். நான் அந்த கவர்மெண்ட்லேருந்து வரேன், இதெல்லாம் இப்படி இருக்கும், நான் இதை பண்ண போறேன்னா உடனே பணத்தை கொடுப்பாங்க, அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் பிரைவேட்லேருந்து போனால் நோண்டி எடுத்துருவான், இதை கொடு அதை கொடு அந்த ரிப்போர்ட்டை கொடு, டியூ டிலிஜென்ஸ் ரிப்போர்ட் இல்லாமல் ஒரு சைனே பண்ண மாட்டான். இறங்கினு என்ன பண்ணிட்டான், அவன் வந்து பார்த்துட்டு உடனே எல்லாத்தையும் வித்துருப்பான்ட்டான். நஷ்டம் ஒரு 50-60 கோடி வருது, பரவாயில்ல யூ செல் அப்படின்ட்டு வித்துட்டான். அவன் வித்த உடனே அது 800 ரூபாயில இருந்தது 400 ரூபாய்க்கு வந்தது. 400 ரூபாய்க்கு வந்த உடனே நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்க, நம்ம யூடிஐ அவர் தான் இருக்காரு, எல்லாத்தையும் வாங்கி போட்டுப்பாங்க கவர்மெண்ட்ல. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னாக்க பாட்டம் அப் அப்ரோச் அப்படிம்பாங்க. அதாவது ஒரு பங்கு வந்து ஒரு லெவல்ல இருந்து 50% கீழே வந்தா திருப்பி அதுல இருந்து ஒரு 15-20% ஏறும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் தியரியில அந்த லெவல்ல போய் வாங்கினாங்க. அந்த லெவல்ல 400 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அது 400 ரூபாயில இருந்து 100 ரூபா வந்தது. 100 ரூபா வந்தோடனே யூடிஐ இஸ் டோட்டலி அவுட். அவங்களுடைய போர்ட்ஃபோலியோல இருந்த அமௌண்ட் எல்லாம் எரோட் ஆகி நெட்வொர்க் எரோடு வந்து நெகட்டிவ் ஆகி போச்சு. உடனே பார்லிமெண்ட்ல பயங்கர அமளி. அப்போ வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார். என்ன பண்ணாரு, உடனே கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 5000 கோடி கொடுத்தாங்க பெயில் அவுட்டுக்கு. அதை வாங்கிட்டு வேற ஷேர்னா வாங்கினா அதை சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா, திருப்பி அதே போய் வாங்குறான். அது 100 ரூபாயில இருந்தது 80 ரூபா வந்தது. அது 80 ரூபா வரும்போது தான் யூடிஐல இருக்கக்கூடிய ஃபண்ட் மேனேஜருக்கு உதிச்சிருக்கு. 1400 ரூபா இருந்தது 100 ரூபா வந்திருக்கு, ஏன் வந்தது, அதுல இருந்து 80 ரூபா விழுந்துடுது அப்படின்னு பார்த்துட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவன் கொடுத்துருக்கிறது எல்லாமே சரியா இல்லை அப்படின்னு என்ன பண்ணிட்டான், அவன் நோட்டு போட்டு வித்துரு அப்படின்னு டோட்டலா 800 கோடி ரூபாய் யூடிஐக்கு லாஸ். அதுல ஒரே ஒரு கம்பெனில ஒரு சின்ன தப்புக்காக லாஸ்ட் 800 crores. அவன் 80 ரூபாயில அடிச்சது 7 ரூபாய்க்கு வந்து அவன் கையில இருக்கிற எல்லா ஹோல்டிங்ஸ் இருக்கும்போது 7 ரூபாய் 5 ரூபாய் 3 ரூபாய் அப்படி இருந்துட்டு இப்ப 20 ரூபாய் கிட்டத்தட்ட இருக்கு. அந்த கம்பெனி என்ன பண்ணான்னா ஒண்ணும் இல்லை, ஏதோ இப்ப டெலிபோன் கம்பெனிஸ் அது வேற ஏதோ பண்ணி இப்ப ஏதோ வேற ஏதோ ஆபரேஷன்ஸ் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, the character of the company is also important. என்ன பிசினஸ் பண்றாங்க, இன்னைக்குள்ள பிசினஸை பார்க்க கூடாது, ஒரு லாங் டேர்ம்ல எப்படி பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர் growthல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பார்க்கணும். அதுல ரெண்டாவது எலிமெண்ட் மெயினா டிவிடெண்ட் பே அவுட். வருடா வருடம் எவ்வளவு ரூபாய் அவங்க வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, டிவிடெண்ட் பே அவுட். டிவிடெண்ட்ங்கிறது வந்து அந்த கம்பெனி பண்ணக்கூடிய லாபத்திலிருந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து அந்த அமௌண்ட் பிரிச்சு கொடுக்கிறது. இது வந்து டாக்ஸ் ஃப்ரீ மணி. டிவிடெண்ட் பே அவுட் வந்து டாக்ஸ் ஃப்ரீ, நீங்க இதுக்கு வந்து எதுவுமே கட்ட வேணாம். ஸோ ரெண்டாவது கேரக்டர், அந்த கம்பெனி வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸுக்கு கன்சிக்யூட்டிவா டிவிடெண்ட் கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். மூணாவது, அந்த கம்பெனியுடைய டேட்டா இருக்கும், வெப்சைட்ல போனாலும் சரி எக்ஸ்சேஞ்சில் போனாலும் சரி கிடைக்கும். அந்த டேட்டாவை எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட்னா என்ன சார் பண்ணணும், ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட்ஸும் இருக்கும். இதுல வந்து நீங்க வந்து சிஏ படிச்சிருக்க வேண்டாம், அக்கௌண்ட்ஸ் அவசியமே இல்லை. எப்படி வந்து ரேங்க் வந்து பசங்களுக்கு போடுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் மேல வந்து சேல்ஸ், அதை வந்து டாப் லைன்னு சொல்லுவோம். சேல்ஸ் எப்படி இருக்கு ஒவ்வொரு குவார்ட்டர்லயும் பார்க்கணும். ஒரு வருஷத்துக்கு 4 குவார்ட்டர் இல்லையா, Q1 Q2 Q3 Q4. அதே மாதிரி வந்து 6 குவார்ட்டர் எடுத்துங்க. 6 குவார்ட்டர்னா கிட்டத்தட்ட 12 18 மாதம். அந்த 6 குவார்ட்டர்லயும் அந்த சேல்ஸ் growth எப்படி இருக்குன்னு பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட்ல இருக்கா, கீழே இறங்கிட்டு வருதா, இல்ல ஸ்டடி growthல இருக்கா? ஏன்னா இது வந்து ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்தாற்போல் இது மாறுபடும். இப்ப
இப்போ உதாரணத்துக்கு ஆட்டோமொபைல் எடுத்தீங்கன்னா ஒரு 3 மாசத்துலேருந்து 4 மாசம் வந்து பெரிய growth இருக்காது, அதாவது மழை காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிக்கும். நார்மலாக the last quarter of every year வந்து ஆட்டோமொபைல் அதிகமாக சேல்ஸ் இருக்கும். காரணம் என்னன்னா டாக்ஸ் ஆங்கிளுக்காக வந்து நிறைய பேர் வந்து வண்டியை மாற்றுவாங்க, புது வண்டியை வாங்குவாங்க. கார்பரேட்ஸில் அது மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் நடக்கும். அதனால ஆட்டோமொபைல் செக்டார் லாஸ்ட் குவார்டரில் அதிகமாக இருக்கும். அதுமாரி நம்மளுடைய தீபாவளி சீசன் அப்படிங்கிற பொழுது கன்சூமர் செக்டாரில் அதிகமாக இருக்கும். ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் ஒவ்வொரு குவார்ட்டரில் நீங்கள் அந்த 18 மாதம் பார்க்கும் பொழுதே அதை எப்படி வந்து ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். அது போல அந்த பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும் பொழுது நெட் ப்ராஃபிட்னு ஒரு காலம் வரும். இந்த நெட் ப்ராஃபிட் இந்த 6 குவார்ட்டர்லையும் எப்படி இருக்கு, growth இருக்கா growth இல்லையா, இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டாலே யூ கேன் எவாலுவேட் இந்த கம்பெனி தேராது. எப்படி அந்த மாடு அடிச்ச உடனே எழுந்துக்குதோ அது மாதிரி யூ வில் பி இன் a position to judge this company is okay, this company to be invest or not to invest. இதெல்லாம் வந்து ஒரு ஜெனரலா ஓவரால், அதுக்கு ஒரு நிறைய இன்டெப்த் இருக்கு. தென் குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ். இந்த குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் பிசினஸ்க்கு தான் உங்களுக்கு இந்த ஹிமாச்சல் ஃபியூச்சரிஸ்டிக்கோட கதையை சொன்னேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஈவன் யூ கேன் டேக் சத்யம் கம்ப்யூட்டர். ஸோ ஹவு த குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹவு த குவாலிட்டி ஆஃப் த பிசினஸ். இந்த குவாலிட்டி ஆஃப் த மேனேஜ்மெண்ட் அந்த கன்சிஸ்டன்சிக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்க, அந்த கம்பெனி மேனேஜ்மெண்ட் அவங்களோட கம்பெனியில எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் கையில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர்ல எவ்வளோ வந்து கடன்ல வச்சிருக்காங்க. ஸோ கடன் கம்மியா இருந்ததுன்னா பரவாயில்ல, கடன் அதிகமா இருந்ததுன்னா எனி டைம் அவன் வந்து அந்த கம்பெனி விட்டு போயிடுவான். ஸோ அதே மாதிரியான கம்பெனில தான் வாலட்டிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பிளட்ஜ் அப்படிம்பாங்க, பிஹெச்பி, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் பிளட்ஜ் அதிகமா இருந்ததுன்னா தட் இஸ் நாட் அ குட் கம்பெனி. அதாவது குட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு நத்திங் பட் அவங்க வந்து ஒரு ரைட் டெசிஷனையும் டெலிவரியை குட் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கன்சிக்யூட்டிவா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து நிறைய பப்ளிக் செக்டார் நம்ம வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். ஈவன் ஐடி செக்டார் லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ அண்ட் டிசிஎஸ் அதே மாதிரி கம்பெனிலாம் எடுத்துக்கலாம். இட்ஸ் a good quality of the management, so they will give you a good performance. So 4வது. 5வது, synchronize with the economy. இது என்ன சார் synchronize with the economy? எவ்வரி இயர் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல கவர்மெண்ட் வந்து சில இன்புட்டை கொடுப்பாங்க. அந்த இன்புட் வந்து முதல்ல அந்த செக்டாருக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும், அப்புறம் அந்த கம்பெனிக்கு பெனிஃபிட்டா இருக்கணும். இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த கம்பெனியில் ஒன்றும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இதே தான் வந்து கமாடிட்டிலையும். கோல்டுக்கு என்ன பண்ணாங்க, நிறைய டாக்ஸ் உள்ள திணிச்சாங்க. ஸோ அதனால நார்மலா கிடைக்கக்கூடிய கோல்டுடைய பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அதிகமா இருக்கு. இன்டர்நேஷனல் கோல்டு மார்க்கெட்ல இருக்கிற ரேட்டுக்கும் இந்தியாவில் உள்ள ரேட்டுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 ரூபாய் டிஃபரன்ஸ் இருக்கும் பிசிக்கலா பண்ணும் பொழுது. அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸை வந்து மேட்ச் வந்து சரியா சிங்க்ரனைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கரன்சிலையும் they have loaded with a lot of tax. ஸோ கரன்சிலையும் அதனால என்ன ஆச்சு, சிங்க்ரனைஸ் ஆகல. அதனால தான் பீப்புள் ஹவ் ஷிஃப்டட் டு கரன்சியில வந்து பண்ணாம கோல்டு என்ன பண்ணாங்க, துபாய் கோல்டு எக்ஸ்சேஞ்சில் ஃபார்வர்ட் டிரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்தியன் மார்க்கெட்டை விட்டுட்டு. ஸோ synchronize with the economy and synchronize with the government decision is very very important. அது வந்து கமாடிட்டி ஆகட்டும் சரி, ஈக்விட்டி மார்க்கெட் ஆகட்டும் சரி. ஸோ இது மாதிரி you have to make the character of the company. ஸோ இந்த 5 எலிமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். இதையும் நீங்க கரெக்டா இதை வந்து ஒரு மாதிரி ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் நீங்க முதலீட்டுக்கு போகும் பொழுது you will be in a right position and to make lot of money. So
இதே இது கமாடிட்டிக்கு வரும்பொழுது நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமாடிட்டியில கோல்டு சில்வர் எவ்வளவு பேர் பண்றீங்க? தென் க்ரூடு நிறைய இருக்கு. ஓகே. தென் காப்பர். ஓகே. ஸோ இதுல வந்து how we have to define the character அப்படின்னு பார்த்தீங்கன்னா,